சரி, நாம் பாவசீயத்தனம் செய்கிற பொழுது அங்கே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். எப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். எப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்? அறிக்கை செஞ்சுட்டா மட்டும் பாவம் மன்னிக்கப்பட்டுருமா? கிடையாது கிடையாது கிடையாது. நீங்க மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்யணும். சொல்லுங்க. மனஸ்தாபப்படாம நீங்க அறிக்கை செய்தீர்கள் என்றால் அது பாவ அறிக்கை ஆகாது. எனக்கு தெரிஞ்சு மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்படுறதுனா என்னது? மனஸ்தாபப்படுவது என்றால் என்ன? நீங்க நேசிக்கிற உங்க பிள்ளைய அவன் சேட்டை பண்ணியிருப்பான், அட்டியா போட்டு வெளுத்துருவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் மனசுக்கு என்னவா இருக்கும்? பிள்ளையை அடிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு சங்கடத்தோட எடுத்து பிள்ளைய கொஞ்சம் தெரியுமா அடியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்னன்னா மனஸ்தாபப்படுகிறோம். என் பிள்ளையை அடிச்சிட்டேனேன்னு ஒரு கவலை வருது பாருங்க. அந்த கவலை வரணும். நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் தேவனுக்கு எதிராக குற்றம் புரிஞ்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு வரணும். அல்லேலூயா. எனக்கு என்னமோ மனஸ்தாபத்தோடு இங்கு பலர் உட்கார்ந்த மாதிரி தெரியல. சாம்பார் சாப்பிட்ட மயக்கத்தில் உண்ட மாதிரி தெரியுது. அல்லேலூயா. சாம்பார் யாரையும் மயக்கத்துக்கு கொண்டு போய் விடும். நீங்கள் அப்படி தான் தெரிகிறது. நீங்கள் இங்கே கேட்பதிலே இருந்துடக்கூடாது. கொஞ்சம் பேர் அப்படி எழும்பி பாவசியத்துக்கு போங்க. சிஸ்டர்ஸ் அதை வழி நடத்தலாம். நிறைய பேர் எழும்பலை. பிரைஸ் தி லார்ட். அப்படி பாவசியத்தின பின்னால் இருக்கிறவங்க அப்படி எழும்பி போயிட்டே இருக்கலாம். ஓகே, கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் முதலாவது மனஸ்தாபப்பட வேண்டும். கூட்டுறாங்களோ? உங்கள் பாவங்களுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? மனஸ்தாபப்பட வேண்டும். சரி, மனஸ்தாபம்னா என்னன்னு, மனஸ்தாபம் என்றால் என்னவென்று உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். மனஸ்தாபம்னா என்ன தெரியுமா? நான் பேசுறது தெளிவா கேக்குதா? இயேசு ஆண்டவர் சிலுவையில் 7 வார்த்தைகள் பேசினார். அதுல ஒரு வார்த்தை ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் கூட இயேசு எப்படி கடவுளாக முடியும், அவர் இப்படி பேசியிருக்கிறாரே என்று சொல்லுகிறார்கள். அது என்ன வார்த்தை தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு பேசினார். அவர் தேவனாய் இருந்தால் அவர் ஏன் தேவனே தேவனே என்று கூப்பிட வேண்டும் என்று கேட்பார்கள். என் தேவனே என் தேவனே என்றால் ஏன் அவர் தேவனை நோக்கி, அவர் தேவனாய் இருக்கிற பட்சத்தில் ஏன் அவர் தேவனை நோக்கி கூப்பிடணும்னு கேள்வி கேட்பாங்க. இயேசு ஆண்டவர் சிலுவையில் பேசின ரொம்ப வேதனையான வார்த்தை அது. பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டி. எனக்கு பதில் சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் அப்படி இந்த வார்த்தையை சொன்னார்? பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? பிதாவாகி தெய்வத்தினுடைய முகம், இந்த அம்மா அழகா சொல்றாங்க, பிதாவாகி தெய்வத்தினுடைய முகம் இயேசுவிலிருந்து அப்படி திரும்பிட்டாராம். எஸ்ஐயா தீர்க்கதரிசியில சொல்லியிருக்கு, ஒரு நொடி பொழுதே உன்னை நான் கைவிட்டேன், ஆனால் பேர் அன்பினால் உன்னை ஈர்த்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை யார் பார்த்து சொல்றாருன்னா இயேசுவை பார்த்து தான் சொல்றார். ஒரு நொடி பொழுது பிதாவாகிய தெய்வம் தன் முகத்தை என்ன செய்து கொண்டாராம்? இயேசுவிடத்திலிருந்து திருப்பி கொண்டாராம். ஏன் பிதா தன் முகத்தை திருப்பி கொண்டார் தெரியுமா? ஏன்னா பிதா பரிசுத்தமானவர். சொல்லுங்க, பிதா எப்படிப்பட்டவர்? அவரை குறித்து மீகாவில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சுத்த கண் உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிதாவாகிய தெய்வம் எப்படிப்பட்டவரா? சுத்த கண் உடையவர், அசுத்தத்தை பாராதவர். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தமா மாறிச்சு தெரியுமா? ஏன் தெரியுமா? அங்கேதான் அவர் முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவியாய் மாறினார். யாருடைய பாவத்தை? நம்ம எல்லா மனுஷ தோன்றின காலத்திலிருந்து முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவத்தையும் தன்மேல் அவர் ஏற்று வாங்கி கொண்டபடியால் அவர் பாவ நிலைக்கு தள்ளப்பட்டார்.
அப்போ ஒரு பாவியா இருக்கிற மனுஷனை பிதாவாகிய தெய்வம் பார்க்க மாட்டார்ல, சரியா? அதனால பிதாவாகிய தெய்வம் தன் முகத்தை என்ன செஞ்சுக்கிட்டாரா? திருப்பி கொண்டாராம். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. அப்படி திருப்பிக்கிட்டாராம். ஆனா இயேசுவால் அதை தாங்கிக்க முடியல. பிதாவாகிய தெய்வம் தன் முகத்தை திருப்பிக்கிட்டதை அவரால் தாங்கிக்க முடியல. ஏன் தாங்கிக்க முடியல? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒன்றாக இருக்கிறார்கள். அவங்க பிரிஞ்சதே கிடையாது. இயேசு பிலிப்பு இடத்துல சொன்னார் தெரியுமா? பிலிப்பு கேட்டார், ஆண்டவரே நிறைய பேசுறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் பிதாவை கொஞ்சம் காமிச்சிருங்களேன் அப்படின்னார். அப்ப இயேசு அதுக்கு என்ன பதில் சொன்னார்? என்ன பிலிப்பு, இத்தனை வருஷமா நீ என் கூட இருந்து இதை நீ அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னா இயேசுவும் பிதாவும் ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த இயேசு ஆண்டவர் இப்போ பிதா முகத்தை திருப்பினதை அவரால் என்ன செஞ்சுக்க முடியல, தாங்கிக்க அவரால் முடியல. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், பிதாவே என்னை ஏன் கைவிட்டி அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இப்ப கேட்ட விஷயத்துல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்முடைய பாவ பலகீனத்துல நம்ம விழும்போது தேவன் தன் முகத்தை நம்மகிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கிறார்? திருப்பிக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாமா ஒரு அல்லேலூயா? நான் பேசுறது புரியுதா? யார் முகத்தை திருப்பிக்கிறா? பிதாவாகிய தெய்வம், கடவுள் தன் முகத்தை நம்மிடத்துல இருந்து என்ன செஞ்சுக்கிறார்? திருப்பிக்கிறார். ஏங்க, உங்களை யாரு கண்டுக்கிடாம இருந்தாலும் பரவாயில்ல, கெட்ட கணவரே கண்டுக்கிடாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, கெட்ட மனைவியே கண்டுக்கிடாம, பெத்த பிள்ளையே கண்டுக்கிடாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா உங்களை என்னை விட்டு தேவன் தன் முகத்தை திருப்பி கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு கடவுளுடைய பிள்ளைக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. அப்படி வர வைக்குது அப்படின்னா அது எது மட்டும்தான்? நாம செய்கிற பாவ குற்றங்கள் தான் காரணம். நான் சொன்னது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. நான் பேசுறதனுடைய வழி உங்களுக்கு புரியுதா? புரியுதா புரியலையா? பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி சொல்லணும், பிரைஸ் தி லார்ட். எங்க வீட்டில் எனக்கு 2 பிள்ளைகள், சரியா? மூத்தவன் பையன். அவன் குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னதான் அடிச்சாலும் தட்டி விட்டுட்டு போயிடுவான், என்னதான் கோவப்பட்டாலும் தாங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவான். நான் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பேன், என்கிட்ட வந்து நார்மலாக பேசிகிட்டு இருப்பான். அவனுடைய குணம் அப்படி. எனக்கு 2வது ஒரு மக இருக்கிறா, அவளை நான் அடிக்கவே மாட்டேன். ஒரு நாள் அவளை நான் அடித்ததே இல்லை. அவட்ட ரொம்ப பாசமாக தான் இருப்பேன். என்னைக்காவது ஒரு கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டான்னா அப்படி கம்முன்னு இருப்பேன், பேச மாட்டேன் அவட்ட. அப்படி நான் கம்முன்னு இருந்துட்டா அவளை வந்து என் வீட்டம்மா, என் மனைவி கேலி பண்ணிகிட்டே இருப்பா, என் மகளை, உன் கண்ணுக்குள்ளே என்னதான் வச்சிருக்காளோ தெரியல, அருவியை திறந்து விட்ட மாதிரி கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் அவளுக்கு. ஏன்னா நான் பேச மாட்டேங்கன்னு. அது அப்பனுக்கும் அவளுக்கும் என்ன பாண்டேஜோ தெரியல அப்படின்பா. நான் அவளை அடிச்சிருக்கவே மாட்டேன், பேசாமல் இருந்துருவேன், அப்படி கம்முன்னு இருப்பேன். எப்பான்னு சுற்றி வருவா, பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவள் தப்பு பண்ணியிருக்கால, அதை அவளுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக அப்படி பேசாமல் இருப்பேன். உடனே கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து என் வீட்டம்மா சொல்லுவா, அப்பா இதனால தான் இப்படி இருக்கிறாங்க, நீ இப்படி செய்யக்கூடாது என்னம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரிம்மான்னு சொன்னது அந்த விவரம் எனக்கு வந்துடும், அந்த செய்தி எனக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் போய் அவளை நான் செல்லம் கொஞ்சம் போவேன், அவள் போக அப்படி தள்ளி விட்டுருவா. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்ன புரியுது? பிரதருக்கு இப்படி ஒரு பொன் பிள்ளை இருக்கா போல, இப்படி போலன்னு அதுதான் புரியுது இல்லை? விஷயம் புரியுதா? என்ன விஷயம் புரியுது? நான் பேசாமல் இருந்த உடனே அவளால் தாங்கிக்க முடியும். இந்த நிலை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரணும். தேவன் தன் முகத்தை மறைச்சுக்கிட்டா நான் என்ன ஆவேன்? புரியுதா? அந்த நிலை வரணும். அது வந்தாதான் இந்த மனஸ்தாபங்கிறோமே அது வரும். நான் பேசுறது புரியுதா? அப்பா ஏன் பேசாம இருக்காங்க, அப்பா ஏன் பேசாம இருக்காங்க, நம்ம ஒரு மாதிரி வாரா பாருங்க. அந்த மனநிலை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரணும். ஆண்டவர் முகத்தை மறைச்சுக்கிட்டா என் நிலை என்ன ஆகும்? ஐயோ, இந்த பாவம் தானே ஆண்டவர் முகத்தை மறைக்க வைக்குது, அப்படின்னா இந்த பாவத்தை நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு வாரா. பார்த்தீங்களா என் மக? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா,
ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லலாமா நல்ல உற்சாகத்தோட? ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு வேத பகுதியை கொஞ்சம் எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை எடுங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. வந்துட்டீங்களா? வந்தாச்சா? நன்றி. அதுல 22 நினைக்கிறேன். 22ல இருந்து ஒரு சம்பவம் இருக்கா? சாரி, 36ல இருந்து ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு சம்பவம் இருக்கா? என்ன சம்பவம்? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு இயேசு சாப்பிட போகிறார். அங்க இயேசு சாப்பிட வந்திருக்கிறார்னு தெரிஞ்சு ஒரு பாவியான பெண், அவ என்ன பாவம் செஞ்சா? பாவியான பெண் தான் இருக்குது. அவ என்ன பாவம் செஞ்சான்னு இருக்குதா? சரி, அவ என்ன பாவம் செஞ்சா? அப்படி நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறது எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவ விபச்சார பாவம் செஞ்சா நீங்க எழுதி இருக்குதா என்ன? எழுதவே இல்லை. நாம எதிலிருந்து அதை சொல்றோம்னா, அவளை குறித்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பேசிக்கிட்டது பைபிளில் எழுதி இருக்கு, அதை வச்சு சொல்றோம். அவள் என்ன பாவம் செய்தாள்? விபச்சார பாவம் செய்து வந்தாள். அவள் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவர் இயேசுவிடத்திலே வருகிறாள். ஏன் வந்தா? ஏங்க வந்தா? அவளுக்கு தவக்கால தியானம் நடத்தி அதில் போய் உட்காந்து மனம் திரும்பிட்டாளோ? சொல்லுங்களேன். அவ ஏன் வந்தா? அவளுக்கு யாராவது போய் சுவிசேஷம் சொன்னாங்களா? நீ பாவம் செய்யற, நீ மனம் திரும்பு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. அவ ஏன் வந்தா? உங்களை நான் ஏன் பேச வைக்கிறேன்னா, சாம்பார் கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அதனால கொஞ்சம் பேசுங்க மத்தியான நேரம். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அப்படி. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அவ எப்படி வந்தா? அவ எப்படி வந்திருக்க முடியும்? அவ பாட்டுக்கு ப்ராஸ்டியூஷன் பண்ணிக்கிட்டு அவ பாட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தவ, ஏசு அவ ஊருக்கு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டவொடனே அவ வந்தாலே. எப்படி வந்தா? அவளுக்கு யாராவது அவளுக்கு கால் ஃபார் பண்ணாங்களா? ஏசு வந்திருக்கிறார், நீ வந்து மன்னிப்பு கேளுன்னு யாராவது அவளுக்கு சொன்னாங்களா என்ன? ஒருத்தரும் சொல்லலை. அப்ப எப்படி வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாமா, கேள்விப்பட்டு வந்தா. என்னன்னு கேள்விப்பட்டு வந்தா? அப்போ எனக்கு அது ஏன் அவன் வந்தா அப்படின்னா, அதுக்கான பதில் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்று சொல்றேன். நம்மளை பாவம் செய்ய வைப்பது சாத்தான் என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நாம தான் செய்கிறோம், ஆனால் அதை செய்ய வைக்கிறது யாரு? அவன் தான் செய்ய வைப்பான். அதனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நாம் செய்கிற பாவத்தில் ஒரு டேஸ்ட் நமக்கு காட்டுவான். நான் இன்னைக்கு சாம்பார் வச்சேன்னு வைங்களேன், நல்ல கசப்பாக இருந்துச்சு. அதை நீங்கள் திரும்ப இன்னொரு நேரம் வாங்கி சாப்பிட ஆசைப்படுவீங்களா? சொல்லுங்கப்பா. ஏன்? நல்லாவே இல்லைங்க, இதை போய் என்னத்தங்க வாங்கி சாப்பிட அப்படின்னு போயிடுவீங்க. அது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் உண்மையிலே சாம்பார் வச்ச ஆளுக்கு ஏதாவது கை கொடுத்துருவோம், நல்லா வச்சுருக்கிறார், அந்த சாம்பார் நல்லா இருக்குது அப்படின்ன உடனே நம்ம திரும்ப போய் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் ஊற்றுங்க. அதே மாதிரி பாவத்திலையும் சத்துரு என்ன வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேஸ்ட் வச்சுருக்கிறான். நான் சொல்ல சார் தானா? அதில் ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால தான் நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோம். இல்லைன்னா நம்ம பாவத்தை திரும்ப திரும்ப என்ன செய்ய மாட்டோம். பாவத்தில் ஒரு ருசி இருக்கு. குடிக்கிறவன்ட்ட போய் கேட்டு பாருங்க, அதில் என்ன ருசி இருக்குன்னு சொல்லுவோம். தூங்கி முடிச்சோன்னே எல்லாமே சரியா இருந்தடா, என்னத்துக்கடா போய் குடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குடிச்சு பாரு, அப்போ தான் உனக்கு தெரியுமா அதில் அவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறான். ஒரு டேஸ்ட் இருக்கு. கெட்ட சவகாசம் வச்சுருப்பான். நல்ல ஒரு கணவர் இருப்பார், நல்ல ஒரு மனைவி இருப்பாங்க, ஆக்கமாக இன்னொரு பெண்ணோட தவறான உறவில் இருப்பான். என்னடா இப்படி ஒரு அழகான மனைவி வச்சுட்டு இப்படி ஒரு தவறு செய்கிறேன்னு கேட்டால், அதில் அவனுக்கு ஒரு ருசி இருக்குது, அதனால் அவன் அப்படி போயிட்டு இருக்கிறான். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த பணத்தில் இருக்கிற பணம் கெட்டுற அப்படியே விரிச்சு விட்டு அந்த வாசத்தை மோந்து பார்க்குற சில குரூப்புகள் எல்லாம் இருக்கு. அவ்வளோ பண ஆசை. சிஸ்டர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க.
அப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னா பணத்தை ஒரு லட்சமாக வச்சுட்டு அப்படியே வீசினா ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த ஸ்மெல்லை மோந்து பார்க்குற குரூப்புகள் எல்லாம் இருக்கு. அவ்வளோ பண ஆசை, அவ்வளோ பணம் இருக்குது. அது 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 எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அவனுக்கு அந்த ஆசை என்ன செய்யவே இல்லை. காரணம் அதில் அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு டேஸ்ட். அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் விபச்சார பாவத்தில் ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் எந்த பாவமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் நமக்கு அது சலிப்பை உண்டாக்கும். நான் சொல்றது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எந்த பாவமாக இருந்தாலும். ஏன்னா உங்களை குறிப்பிட்ட அளவுக்கு பாதாளத்தில் தள்ளுற அளவுக்கு உன்னை பாவம் செய்ய வச்சுட்டான்னு வைங்களேன் சத்துரு, அதுக்கப்புறம் அவன் உங்களை விட்டு விலகிடுவான். பிரைஸ் தி லார்ட். ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. சொன்னால் கோவப்பட மாட்டீங்களே. இந்த அக்காவை நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான் பண்ணிட்டேன்? இவங்களை கூட்டிட்டு போய் இவங்களை குழியில் என்ன செய்யணும்? தள்ளணும். ஒரு பழைய பாட்டு ஞாபகத்துக்கு வருதா? ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நீங்கள் எல்லாம் ஆவிக்குரிய மக்கள் ஆகிட்டீங்க. உங்களை நான் கெடுக்க விரும்பலை. என்ன, ஒரு ரஜினியும் கமலும் ஒரு போட்டில் போவாங்க. அந்த ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கூட்டிகிட்டு போய் கவுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் அந்த ஆழம் வரைக்கும் நான் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிடும் இவளை தள்ளி விட்டுட்டா, இந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டா, இந்த அம்மாவால் என்ன செய்யவே முடியாது, இனிமே தப்பிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரிகிற அந்த இடத்துல நான் தள்ளி விட்டுட்டு நான் போயிடுவேன். நான் தான் சாத்தான்னு வச்சுக்கிடுங்க, நான் போயிடுவேன். இந்த அம்மாவால் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது. இதே வேலையை தான் சத்ரு எல்லாருக்கும் செய்வான். ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் நீங்க முங்கி போற வரைக்கும் அவன் உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த பாவம் உனக்கு டேஸ்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு லிமிட்ல அவன் நகண்டு போயிடுவான். நகண்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ஆசைப்படுவீங்க அதை விட்டு வெளியே வரணும்னு, ஆனா உங்களால வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க கையை உயர்த்தி. நீங்க ஆசைப்படுவீங்க, ஐயோ இந்த கோபம் படக்கூடாது, ஐயோ இந்த இச்சையில நான் இனிமே இருக்கக்கூடாது, நான் வெளியே வரணும்னு நினைப்பீங்க. வர முடியாது. அதை செய்ய உங்களுக்கு விருப்பமே இருக்காது. ஆனா நீங்க உங்களை அறியாம செய்வீங்க அந்த பாவத்தை. அது சலிப்பா இருக்கும். அந்த நேரம் ஒரு எண்ணம் தோன்றும், யாராவது என்னை விடுவிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். அதே நான் இப்ப சொல்ற அதே சிச்சுவேஷன் தான் இந்த பெண்ணுக்கும் வந்துச்சு. அந்த பாவத்தில் அவளுக்கு என்ன வந்துட்டு? சலிப்பு. அவளை பாவம் செய்ய வைத்த சத்ரு அவளை விட்டு போயிட்டான். இப்ப அவ வெளியே வரணும்னு நினைக்கிறாள், அவளால முடியல. அப்ப அவளுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுறா. அப்பதான் இயேசுவை பற்றி கேள்விப்படுறா. இயேசுவை போய் கண்டா எனக்கு என்ன உண்டு? இந்த அகல பாதாளத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டு. அவர் என்ன விடுவிப்பாரு அப்படின்னு அவ அறிஞ்சதால அவ யார் இடத்துல வாரா? அவ இயேசு இடத்துல வந்தா. நான் பேசுறது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. பாவசங்கீத தொட்டியில குரு உட்கார்ந்துருக்கிறாரா, இயேசு உட்கார்ந்துருக்கிறாரா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உண்மையிலே நம்புறீங்களா? இல்லை நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல கை தூக்கி ஆமீன் சொல்லுங்க. நம்புறவங்க இயேசு தான் உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னா போகும்போது மூஞ்ச பார்க்க கூடாது. எந்த மூஞ்ச? நமக்கு தெரிஞ்ச முகரம் எதுவும் உட்கார்ந்துருக்கா தெரியாம போய் உளறிடக்கூடாது. அப்படி முகத்தை பார்க்க கூடாது. நேராக போய் வாசிக்கிறதுல போய் என்ன செய்திடணும்? ஏன்னா நீங்க யாரை தான் நம்புறீங்க? அதுல இருக்கிறது யாரு தான்? இயேசு தான். அல்லேலூயா. கண்டிப்பா பாவசியத்துக்கு பங்குச்சாமி உட்கார்ந்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்துருக்காங்களா? இங்க ஏன்னா யாரும் போக மாட்டேங்கிறீங்க. எல்லா பங்குலையும் இது இருக்கு. வெளி பங்குச்சாமிகிட்ட தான் போறாங்க, பங்குச்சாமி போறது இல்லை. ஏன்? அது நம்ம இருந்தாலும் முகத்தாச்சு தான் பார்க்கிறோம். ஆனா இங்க சொல்லிடுவோம் உட்கார்ந்துருக்கிறது யாரு தான்? இயேசு தான். அப்ப அந்த முகத்தை பார்க்க கூடாது இல்ல? சொல்லுங்க சொல்லுங்க. அவ அங்க அத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் உட்கார்ந்து எதையுமே பார்க்கல. அப்படிதானே? அவ யாரையாவது பார்த்தாளா? எல்லாரும் என்ன பேசுறாங்க, என்ன இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்கிறலாம் சொன்னாங்க, எதையுமே காதுல வாங்கல. அவ 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 பாத்தீங்கன்னா நேரா போய் இயேசுவின் பாதத்தை பிடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த சாப்பாடு கொடுக்கிற பரிசேயன் கூட
என்ன இது இவரை என்ன யார் இவர் தொட்டுக்கிட்டு இருக்கிறா, இவர் பாட்டுக்கு கண்டுக்கிடாம உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு மாதிரி தள்ளுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தன்னை பரிசுத்தவான்கள் நினைத்து கொண்டார்கள். இவர் பெரிய பாவி நினச்சிக்கிட்டு அப்படி ஒதுங்குறாங்க. இந்த கொரோனா காலத்தில் நாம ஒதுங்கணுமே அந்த மாதிரி ஒதுங்குறாங்க. ஆனா அவ அழுதுட்டே இருக்கிறா. அவ கண்டுக்கிடவே இல்லை. நீ அவன் என்னைய பாரு, எனக்கு இதுல இருந்து என்ன வேணும், விடுதலை வேணும். அது யாரா என்ன பார்த்தாலும் பரவாயில்ல, என்னை விடுவிக்கிறவட்ட நான் சரணடையணும். அவ சரணடைஞ்சிட்டா. நீங்க முகத்தை பார்க்காதீங்க, அவங்கள மறைச்சுக்கிட்டு அமர்ந்திருக்கிற இயேசுவை பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு எங்கள் பிரேயர் சென்டரில் ஒரு ஒரு தியானத்தில் பாவசியத்தில் ஒழுங்கு பண்ணியிருந்தோம். அதில் அப்படி ஒரு 5 குருக்கிட்ட வந்தாங்க. வரிசையாக பாவசியந்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு கியூ மட்டும் மூவே ஆகலை, அப்படியே இருந்துச்சு. அதில் இருந்த 10 பேர் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன மெதுவாக போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டான். எவ்வளவுதான் பாவம் செஞ்சானே தெரியல பிரதர், சொல்லிக்கிட்டே இருக்கான் பிரதர் அப்படின்னா. நாங்கள் வேணா அடுத்த கியூக்கு போட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் எங்கேயே நில்லுங்க. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. அரை மணி நேரமாக சொல்லிக்கிட்டே இருக்கான், அவ்வளோ பாவம் செஞ்சானா பிரதர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், பாவ சங்கீர்த்தனத்துக்கு போய் அங்கே கவுன்சிலிங் எடுக்கக்கூடாது. நான் பேசுறது கவனிக்கிறீங்களா மக்களே? பாவ சங்கீர்த்தனம் பண்ண போனால் அங்கே போய் கவுன்சிலிங் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கே உங்கள் பாவத்தை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், அறிக்கை. நான் சரிதானே பிரதர்? அங்கே உங்கள் பாவத்தை. இவர் போய் அந்த இடத்துல பாவ சங்கீர்த்தன தொட்டியை கவுன்சிலிங் தொட்டியாக மாற்றிட்டார். மற்ற 10 பேரும் பாவசியத்து நின்றுட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அடே இவனை பார்த்தா நல்லவனை போல தெரிஞ்சான், இவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கானா, அரை மணி நேரமாக பாவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இதை எல்லாரும் மனசில் வைங்க. பாவத்தை அறிக்கையிட தான் போகிறீங்க, கவுன்சிலிங் பெற போகலை. அது வேற டைம் இருக்கும், அப்போ கவுன்சிலிங் நமக்கு பெறணும். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ இந்த பெண் யாரையும் கண்டுக்கிடலை. இயேசுவிடத்துல தன் பாவத்தை பூரா என்ன செய்கிறா? வாயால் அறிக்கையிட்டாளா, கண்ணீரால் அறிக்கையிட்டாளா? அதுதான் மனஸ்தாபம். மனஸ்தாபப்பட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்க கண்ணில் இருக்கிற கண்ணீரை யாரும் என்ன செய்ய முடியாது, அடக்கவே முடியாது. எல்லாத்தையும் நீங்க கண்ணீர் விட்டு ஒரு 2 நிமிஷம் பாவத்தை நீ சொல்லிட்டு வந்துட்டா கூட போதும், உடனே அந்த இடத்துல உன் பாவங்களை இயேசு தன் ரத்தத்தால் கழுவி உங்களை சுத்திகரிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சில பாவம் இருக்கு. சொல்லுங்க. சாவுக்கு ஏது இல்லாத சில பாவம் இருக்கு. 2 வகை பாவம் இருக்கு. ஒரு வகை பாவம் சாவுக்கு ஏதுவான பாவம். சொல்லுங்க. இதை நான் சொல்லல, யோவான் அப்போஸ்தலர் சொல்றார். சாவுக்கு ஏதுவான பாவம் உண்டு. சாவுக்கு ஏதுவான பாவம் செய்கிறவர்களை நீங்க நரகத்துக்கு கையளிச்சிருங்க அப்படிங்கிறார். சாவுக்கு ஏதுவான பாவம்னா என்னது? அன்னைக்கு ஒரு சகோதரன் சொன்னாரு, அவங்க அப்பாவை அவர் கவனிக்கிறாராம். ஆனா அவங்க அப்பா அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாராம். அதனால கவனிக்கிறங்கிற பேர்ல அப்பாவை அடிச்சிடறாராம், வயசானவங்களை. ஆனா கவனிக்கிறார். ஆனா ரொம்ப ஹார்டா அடிக்கிறாரு, அவரை குத்துறாரு, ஆனா கவனிக்கிறார். நான் சொன்னேன், இது சாவுக்கு ஏதுவான பாவம். தாய் தகப்பனை கை நீட்டி அடிக்கிற பாவம் என்ன பாவம்? எங்க சொல்லுங்க. சாவுக்கு ஏதுவான பாவம். உனக்கு மீட்பு ரொம்ப அரிது பார்த்துக்கோ அப்படின்னா. சரி பிரதர்னு மனஸ்தாவப்பட்டு பாவசியம் பண்ணிட்டு தான் போனாப்ல. அப்புறம் திரும்பவும் சொல்றாப்ல, பிரதர் அவர் பண்ற கூத்துக்கு எனக்கு முடியல பிரதர் அப்படிங்காப்ல. எனக்கு கோபமா வருது, மறுபடியும் வருது எனக்கு அப்படிங்காப்ல. என்ன கோபம் வந்தாலும் அவரை நீ அன்போட நீ என்ன செய்யணும், நீ பராமரிக்கணும். எனக்கு அப்படி ஒரு அப்பாவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எங்கள் அப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு பெரியவங்களுக்குலாம் வயசாயிட்டுன்னா சில பெரியவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, என்ன செய்யறோன்னே அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரியல, மறந்து சின்ன பிள்ளைகள் மாதிரி நடக்கிறாங்க. அங்கே கவனிக்கிறவங்களுக்கு அது போராட்டம் தான். ஆனால் அவங்கள கவனிக்கிறது நமக்கு பரலோகத்தில் மகிமையை நாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா.
எனக்கு கூட பிறந்தது 5 பேர் உண்டு. 5 பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னா எங்கள் அப்பாவை அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள நான் தான் பார்த்தேன். எங்கள் அப்பாவையும் இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கேன். என் கூட பிறந்த 5 பேருக்கும் கிடைக்காத 4 பேர், நான் என்னோட சேர்த்து 5, அந்த 4 பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அவங்கள கவனிக்கிற பாக்கியம். நீங்கள் எத்தனை பேர் பெரியவங்களை கவனிக்கிறத பாக்கியம்னு கருதுறீங்க? சொல்கிற 2 பேரும் பெரியவங்க தான். வாலிபத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்கி சொல்கிறீங்க? நீ அதை பாக்கியம்னு கருதுறவங்க ஒரு அழிலியா சொல்லுங்களேன். அக்கா வீட்டுக்கு போங்க, அண்ணன் வீட்டுக்கு போங்க, சொத்தை நீ தானே வாங்கின, நீ பாரு, என் வீட்டுக்கெல்லாம் நீ வராத அப்படின்னு சொல்கிறீங்களா? அது சாவுக்கு ஏதுவான பாவம். அப்படி பாவம் இப்படி நிறைய, அந்த பாவம் நிறைய லிஸ்ட் உண்டு, அது காலையில் சொல்லியிருப்பாங்க. சாவுக்கு ஏதுவான பாவங்கள் நீங்கள் செய்திருந்தால் அது உங்களை என்னை நரகத்துக்கு கொண்டு தள்ளும். அந்த பாவங்கள். சரி, பாவத்தினுடைய இன்னொரு தன்மையை சொல்றேன். உங்க எல்லாருக்கும் நல் மனசாட்சி இருக்குதா? அவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். 4 பேர் கை தூக்கம் தான் தூக்குறீங்க. நல்ல மனசாட்சி செத்த மனசாட்சிக்கு ஒரு அடையாளம் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. நான் இப்போ எத்தனை மக்கள் காரில் போயிருக்கிறீங்க? காரில் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா இல்லையாங்க? அதில் டிரைவரு இந்த பெல்ட் மாதிரி ஒன்று போடுவார் ஓட்டணும்னு பார்த்துருக்கீங்களா? சீட் பெல்ட்டு டிரைவரும் போடணும், அடுத்து இருக்கிறவரும் போடணும். சில வண்டியில் டிரைவர் மட்டும்தான் போடணும், இப்போ வர்ற வண்டியிலலாம் 2 பேரும் போடணும். இந்த சீட் பெல்ட்டை போடலைன்னா கார் எடுக்க தொடங்கினதுலேருந்து என்ன கொடுத்துட்டே இருக்கும், ஒரு பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குமா? டூ 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 டூன்னு வருமா வராதா? அது டிஸ்டர்ப்டாக இருக்கும் நமக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு. அப்போ உடனே சிலர் என்ன பண்ணுவாங்க, இது வேற கத்திக்கிட்டு இருக்க எடுத்து பெல்ட்டை போடுவாங்க, அதுக்காக போடுவாங்க. சிலர் அது எவ்வளோ தூரம் கத்தும், 5 நிமிஷம் கத்துன்னு வச்சிருக்கான், கத்திட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உங்கள் மனசாட்சி உங்களை குத்துதா இல்லைன்னா குத்தவே மாட்டேக்கா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. கை கொடுத்து, உங்களுக்கு நல் மனசாட்சி இருக்கிறதா? இல்லை என்றால் சூடுன்ற மனசாட்சி இருக்கிறதா? சில மனசாட்சிக்கு சூடு வச்சாச்சு, அதுக்கு இனிமே என்ன சொன்னாலும் புரியாது, அது அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. உங்க மனசாட்சி எப்படி இருக்குதுங்க சொல்லுங்க. ஒரு சின்ன தவறு பண்ணாலும் உங்களுக்கு அது சுட்டி கட்டிக்கிட்டே இருக்குதா? உங்க மனசை குத்துதா? தலையாட்டுறீங்களே, நான் ஆமான்னு எடுத்துக்கவா? அது குத்துதா உங்களுக்கு? சரி, குத்துச்சுன்னு சரி, குத்துனதை உடனே சரி பண்ணீங்களா? நீ குத்துறது குத்திக்கிட்டே இரு, நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னீங்கன்னா குத்துறது குறைஞ்சிரும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனசாட்சிக்கு செத்துரும். நல் மனசாட்சி இப்ப உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு மனஸ்தாபம் இப்ப வந்திருக்கும். ஓ, நான் தேவனுக்கு விரோதமா நான் என்ன செய்தேன், நான் பாவம் செய்தேனே என்கிற ஒரு எண்ணம் வரும். என்ன மனசாட்சி இருந்தா? நல் மனசாட்சி. ஏன் அந்த மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ செய்யற இந்த பாவம் உன்னையும் தேவனை விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, உன்னை பிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உன் மனசாட்சி உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த தியானத்தில் பாவசியத்தை பண்ணிட்டு வர்ற இந்த நேரத்தில் நான் விசுவசிக்கிறேன், தூய உள்ளத்தை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கிட்டு உங்க வீடு திரும்பணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அதை விரும்புறீங்களா? கை தூக்கி தான் காட்டுங்க. என்ன உள்ளத்தை பெறணும் ஆண்டவர்கிட்ட? அப்ப இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போறார். எல்லாருக்கும் ஒரு ஆபரேஷன் இன்னைக்கு ஆண்டவர் பண்ண போறார். அது யாருடைய கண்ணுக்கு தெரியாது, வழியும் இருக்காது. இந்த அழுக்குள்ள இருதயத்தை எடுத்துட்டு சுத்த இருதயத்தை தேவன் வைப்பார். அது வேணும்னு விசுவசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 கரங்களை எல்லாரும் உயர்த்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்கன்னு கேட்போமா? கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இயேசுவே, நான் சொல்றத சொல்லுங்க மக்களே. இயேசுவே, எனக்கு சுத்த இருதயத்தை தாரும்.
நல்ல வாயை திறந்து கூப்பிட்டு கேளுங்க, இயேசுவே அழுக்குள்ள இருதயத்தை எடுத்து விட்டு ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். ஹalleluya. கையை உயர்த்தி எல்லாரும் ஹalleluya. Praise the Lord. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சரி, அவங்க போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்தவங்க போங்க. ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர நான் விரும்புகிறேன். வாசிக்கிறீங்களா பைபிள்ல இருந்து? எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 10வது வசனம். எசையா 60:10. அந்நிய நாட்டவர் உன் மதில் சுவரை கட்டி எழுப்புவர், அவர்களின் மன்னர் உனக்கு பணிவிடை செய்வர். ஏனெனில் சினமுற்று நான் உன்னை நொறுக்கினேன், நான் கனிவுற்று உனக்கு இரக்கம் காட்டியுள்ளேன். இந்த வசனத்தை யார் சொல்றா? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை யார் சொல்றா? ஆண்டவர் சொல்லுகிறார். தன் மக்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சினமுற்று உன்னை நான் நொறுக்கினேன். அதை படிங்க, அந்த கடைசி வார்த்தையை. சினமுற்று நான் உன்னை நொறுக்கினேன், சினமுற்று நான் உன்னை நொறுக்கினேன், நான் கனிவுற்று உனக்கு இரக்கம் காட்டியுள்ளேன். நான் கனிவுற்று உனக்கு என்ன காட்டியுள்ளேன்? சரி, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தில் சொல்லுகிறார், உன்னைய நான் அடிச்சேன், உன்னைய நான் நொறுக்கினேங்கிறார். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் நம்மளை நொறுக்குனா நம்மளால தாங்க முடியுமா? சொல்லுங்கம்மா. ஆண்டவர் கையில அடி வாங்கினா நம்மளால தாங்க முடியுமா? ஆண்டவர் கையில அடி வாங்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு சிஸ்டர் சொல்றாங்க, நானும் அதுதான் சொல்றேன். ஏன்னா அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஒரு தகப்பன் தம் பிள்ளைகளை அடித்து அநேக நேரம் என்ன செய்கிறார்? திருத்துகிறார். பெரம்பை எடுக்காத தகப்பன் பிள்ளைகளை கெடுக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. பெரம்பை எடுக்காத தகப்பன் பிள்ளைகளை என்ன செய்கிறான்? கெடுக்கிறான். அப்ப ஆண்டவர் தன் பிள்ளைகளை அடிக்கிறார் சில நேரத்தில். இப்போ நிறைய பேர் போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவர்? அன்பானவர், அவர் யாரையும் தண்டிக்கிறதில்லை, அவர் அன்பின் ஊற்று அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நொறுக்கினேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஏன் நம்மளை நொறுக்கிறாரு? 3 காரணங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மளை ஏன் நொறுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு 3 காரணம் உண்டு. ஒன்று, இப்போ நீங்க சொன்னீங்களே, அது முதல் காரணம். என்னது? அவர் தகப்பன் என்கிறபடியால் அவர் உரிமையுடன் நம்மை கண்டிக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை அடிக்கிறது நமக்கு சொல்லுங்க நல்லது. நீங்க சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை நீங்க அடிக்கும் போது அவன் திருந்தணும்னு அடிப்பீங்களா, அவன் அழியணும்னு அடிப்பீங்களா? சொல்லுங்க. ஒரு பெரம்பை வச்சு அடிக்கிறீங்க, கைகாலில் தான் அடிப்பீங்க, தலையில் அடிக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தலையில் அடித்தா அவனுக்கு ஏதாவது ஆயிரும். அதனால கைகளில் அடிப்போம்ல. அப்போ நம்ம மைண்டில் அறிவில் அது இருக்குல்ல, பிள்ளையை இப்படி தான் கண்டிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா? சொல்லுங்க. அவனை கண்டிக்கிறது எதுக்காக? அவன் திருந்தணுங்கிறதுக்காக. அதுபோல ஆண்டவர் தகப்பன் என்கிறபடியால் அவர் நம்மை நொறுக்குகிறார். 2வது காரணம், நம்முடைய அவசியத்துக்காக அவர் நம்மை நொறுக்குகிறார். யாருடைய அவசியத்துக்காக? நம்முடைய அவசியத்தின் நிமித்தம் அவர் நம்மை நொறுக்குகிறார். நான் பேசுற தமிழ் புரியுதா? நான் இயேசுவை அறிஞ்சதும் அனுபவிச்சதும் எதுல தெரியுமா? எனக்கு அனுமதிக்கப்பட்ட துன்பத்தில் தான் அவர் அதிகமாக நான் அறிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அனுமதிக்கப்பட்ட போராட்டத்தில் தான் நான் இயேசு ஆண்டவரை அதிகமாக அறிஞ்சுக்கிட்டேன். நான் பக்குவம் அடைஞ்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாலெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் பெருமை உண்டு, பார்த்துக்கிடுங்க, மறைக்காம சொல்கிறேன்.
போராடலாம் பிரதர். சின்ன எப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஏறக்குறைய 12வது வயசுலேருந்து பிரசங்கம் பண்ணுறேன். அந்த வாய்ப்பு உங்கள் யாருக்காவது கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தேவன் அந்த கிருபையை தந்தார். 12வது வயசுலேருந்து பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் 12 வயசு பையனை பிரசங்கம் பண்ணி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எனக்கு அந்த கிருபையை தேவன் தந்தார். நிறைய மக்கள் நான் 12-15 வயசுலலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு பிரேக்கில் போய் மாதா கோவிலுக்கு பின்னால் இருக்கிற சிலுவியா கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே போய் பிரசங்கம் பண்ண போவேன். 15 வயசில், இந்த பிரதருக்கெலாம் தெரியும்ல, 15 வயசில் 16 வயசுலலாம் பிரசங்கம் பண்ண போவேன். அந்த கிருபை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். அது அப்படியே வர வர எல்லாரும் பிரதர் சூப்பராக இருக்குதா, யாரும் இது போல வராது பிரதர், இப்படிலாம் நம்மளை சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நம்மளுடைய ரசிகர்கள்னு கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க. இவங்க வேலை என்னன்னா நம்மளை குழியில் போட்டு தள்ளுறது தான் வேலை. நம்மளை புகழ்றன்னு புகழ்ந்துக்கிட்டு நம்மளை அறியாமலே என்ன வந்துடுது, பெருமை வந்துடுது. அல்லேலூயா. எனக்கு பெருமை வந்துட்டுன்னு முதல்ல எனக்கு தெரியல. அதை சில போராட்டங்களில், சில துன்பங்களில், எங்க அவமானத்தின் பாதையில் கடவுள் என்ன நடத்தினார். அப்போ என் பெருமை சாகடிக்கப்பட்டுச்சு. நான் ஒன்றும் இல்லைன்னு உணர்ந்தேன். இப்போ சொல்லுங்க, என்னை ஆண்டவர் அடித்தது என்னுடைய அவசியத்துக்காக தானே? சொல்லுங்க. ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளை ஏன் நொறுக்கிறார் தெரியுமா? ஏன் அடிக்கிறார் தெரியுமா? நம் அவசியத்துக்காக. மூணாவது, நம்மளை ஆண்டவர் ஏன் நொறுக்குறார் தெரியுமா? ஏன் அடிக்கிறார் தெரியுமா? நாம் ஆகாதவனாய் போய்விடாமல் இருக்கும்படி அவர் நம்மை அடிக்கிறார். சொல்லுங்க. நான் பேசுற தமிழே புரியல பாதி பேருக்குல்ல. நான் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக, நான் பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் என்னை அடிக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லலாமா? நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் பிள்ளைகள் உண்டு. நான் கூட என் மகனை பற்றி சொன்னேன்ல, சிலருக்கு அடி வாங்கி 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 என்ன ஆயிரும் தெரியுமா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பலருக்கு இருக்கு போல தெரியுது. அதனால என்ன அடித்தாலும் அது பாட்டுக்கு சிலதுக்கு இருக்கும். அந்த மாதிரி சிலரை ஆண்டவர் அடி கொடுத்தாலும் அவர்கள் உணர்வடைவதே கிடையாது. இந்த எரும மாட்டு மேல வசனம் சொல்றீங்களோ இல்லையோ, பழமொழி அழகாக சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு வசனம் படிங்க. அதை நான் சொல்லலை, இப்ப சொல்றத பைபிள் சொல்லுகிறது. எரேமியா 2வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க. அங்க ஆண்டவர் வேதனையோட சொல்றார். எரேமியா 2வது அதிகாரம் 30வது வசனம். நான் உங்கள் மக்களை மெதுவா நான் உங்கள் மக்களை அடித்து நொறுக்கியது வீண், அடிச்சு நொறுக்கியது வீண் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் திருந்தவில்லை. அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? எங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. கொரோனா என்கிற ஒரு பொல்லாத கொள்ளை நோயை தேவன் அனுமதிக்காமல் அது இந்த பூமிக்குள் வந்திருக்குமா? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேவன் அனுமதிக்காம அந்த கொள்ளை நோய் வந்திருக்குமா? சரி, இப்ப அதை விடுங்க. கொரோனால தான் நிறைய பேர் செத்து போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க கண்ணுக்கு, என் கண்ணுக்கு தெரியாம கேன்சர்ல இன்னைக்கு எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? கிட்னி ஃபெயிலியர்ல எத்தனை பேர், இப்ப அந்த வியாதி ரொம்ப அதிகமா வருது. கிட்னி ஃபெயிலியர் ஆகி அநேக பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? தெரியாதா? இதெல்லாம் தேவன் அனுமதிக்காம வருமா? தேவன் அனுமதிக்கிறார். ஏன் அவர் அனுமதிக்கிறார்? ஏன்? அதான் அடிக்கிறது. அனுமதிக்கிறதுனா அடிக்கிறார். ஏன் அடிக்கிறார்? ஏன் இதை அனுமதிக்கிறாரு? நான் ஏன்ட்ட இருக்கிற தவற நான் உணராமலே இருக்கிறேன். உணர்வற்ற இருதயம் ஆயிட்டேன். காலையில செஷன் அந்த பிரதர் போதிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க 2 சகோதரி அழகா குடும்ப கதை பேசிட்டு இருந்தாங்க. நான் தான் உட்காந்துருந்தேன். நானும் திரும்பி தான் பார்க்கேன், முறைச்சு தான் பார்க்கேன். அவங்க நார்மலா பேசிட்டு தான் இருந்தாங்க. அந்த அக்காவை காணும். இப்போ
உணர்வற்ற இருதயமாயிற்று. ஒரு தெய்வ பயம் கிடையாது. என்னத்தையோ வளரிட்டு கிடக்கானு அப்படின்ட்டு ஒரு எண்ணம், உணர்வே இல்லை. அதனால ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், இவங்களை அடிச்சது வீண். ஏன்னா என்ன என்ன படிங்க படிங்க படிங்க. ஆண்டவர் அந்த வசன தொடக்கத்திலிருந்து படிங்க. நான் உங்கள் மக்களை அடித்து நொறுக்கியது வீண். உங்களை நான் அடிச்சு நொறுக்கியது வீண். கொள்ளை நோயை தந்தது, கொரோனாவை தந்தது வீண். நோயின் போராட்டங்கள் வந்தது வீண். பல பல பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள வருதே, அதெல்லாம் தந்தது ஆண்டவர் சொல்லுகிறார் வீண். ஏன் வீண்? அவர்கள் திருந்தவில்லை. நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? எங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன அடிச்சிட போறீங்க? அடிங்க. அடிச்சு எனக்கு பழகிட்டு. இப்ப எல்லாரும் 30வது அதிகாரத்துக்கு வாங்க. அந்த எரேமியால 31வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கேயும் ஆண்டவர் இப்படி புலம்புறார். 31வது அதிகாரத்துல வாங்க, 18வது வசனத்தை படிங்க. எப்ராயிம் புலம்பலை. எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. எரேமியா 31 18வது வசனத்தை படிங்க. எப்ராயிமின் புலம்பலை நான் உண்மையாகவே கேட்டேன். பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல, பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர். நீர் என்னை திரும்ப அழைத்து செல்லும். நானும் திரும்பி வருவேன். ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அடிச்சாலும் பணியாத காளையை போல இருக்கீங்க? ஒரு மாட்டுக்கு பழமொழியெல்லாம் சரியா சொல்றீங்க, சொல்லுங்க. ஒரு சூடு சொரணை இருந்தா, மான ரோசம் இருந்தா, லேசா ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு போராட்டம் வந்தாலே நீயும் நானும் உணர்வடையணும். இது ஏன் வருதுன்னு உணர்வடையணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்க நான் பேசுற கவனிக்கிறீங்களாங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து நான் சொல்ற ஸ்தோத்திரம், பக்கத்தில் கை கொடுத்து நான் சொல்ற அட்வைஸை பண்ணுங்க. எல்லாத்தையுமே இல்லை சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சிலர் பக்கத்தில் தூங்குறாங்க, ஏன் தொந்தரவு பண்ணணும்னு கூட மாட்டேங்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு கையை கொடுத்து சொல்லுங்க. எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமாகவே பார்க்காதீங்க, ஆன்மீக கண் கொண்டும் பாருங்க. சரியா? அப்ப என் வீட்டில் இந்த போராட்டம் வருதுன்னா ஏன் வருது? இந்த நோய் ஏன் வந்துச்சு? அது எங்க வீட்டில் அந்த RR அந்த பியூரிஃபை வாட்டர் மாட்டினது தான் வந்துட்டு. அது சுகர் மாத்திரையை ரெகுலரா போட்டானா அதனால தான் வந்துட்டு. இப்படி அறிவியல் பூர்வமாகவே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, யோசிங்க. ஆனா கொஞ்சம் ஆன்மீக பிரகாரமாகவும் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பாருங்க. நான் பேசுற கருத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. கிட்னியில் லேசா பிரச்சனை வந்த உடனே, கிரியேட்டிவ் கூடுன உடனே என்ன சுகர் மாத்திரை போட்ட, அது ஏன் ரெகுலரா போட்ட, இப்படிதான் யோசிக்கிறோம். பட் யோசிங்க, நம்ம இப்ப படித்த காலம் அப்படி யோசிங்க. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் எனக்கு கடவுள் ஏன் இதை அனுமதிச்சாருன்னு யோசித்து பாருங்க. நான் தேவனுக்கு எதிராக என்ன பாவம் செய்தேன்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் பணியாத காளை போல இருக்கிறாங்க. நான் அடிச்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், அவன் திருந்த மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தேவ பிள்ளை இந்த போராட்டம் எனக்கு நான் செஞ்ச இந்த பாவத்தினால தான் வந்துச்சுன்னு உணர்வடைஞ்சு ஒரு பாவ சங்கீதனம் பண்றீங்களோ, அன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அந்த போராட்டத்திலேருந்து நீங்க விடுதலையை காண்பீங்க. நான் சொல்றது புரியுதாப்பா? புரிஞ்சவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? எங்க குரூப்ல ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். அவனுக்கு தேவனுடைய பெரிய இரக்கத்தால இப்போ மாற்று கிட்னி கிடைச்சி இன்னைக்கு நல்லா வாழ்றான். அவன் கிட்னி டயாலிசிஸ் போயிட்டு இருக்கிற சமயம் அவன் ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்பு கொடுத்தார். எப்படி தெரியுமா? அவன் டயாலிசிஸ் பண்ண திருநெல்வேலியில் கிட்னி கேரில் உட்கார்ந்துருக்கும் போது அவன் கூட பரிசைக்கு ஒரு 17 பேர் உட்காந்துருப்பாங்களாம். ஒவ்வொரு மாசமும் ஒரு ஆள் அந்த வரிசையில் இல்லாமல் போயிருமா. என்னன்னு விசாரிப்பானா, செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களாம்.
சொல்லுவான், பிரதர் அந்த கியூ குறைஞ்சிட்டே வருது பிரதர். இப்போ நானும் இன்னொரு ஆள் மட்டும்தான் இருக்கோம் பிரதர், மற்ற எல்லாரும் செத்துட்டாங்க பிரதர். டயாலிசிஸ் பண்ணி கிட்னி கிடைக்கிறது வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த குறித்த நாட்களுக்குள்ளே இறந்துட்டாங்களாம். அது வர்றதுக்குள்ளே இவனும் இன்னொரு ஆள் மட்டும்தான் பிழைச்சிருக்காங்க. 6 வருஷம் டயாலிசிஸ் பண்ணியிருக்கிறான். 6 வருஷம் டயாலிசிஸ் பண்ணி வாழ்றது கொஞ்சம் கடினம், சரியா? இவன் டயாலிசிஸ் பண்ற காலத்துல தான் கொரோனாவும் வந்துச்சு. இந்த பையனுக்கு கொரோனாவும் பாதிச்சுப்பட்டான். அதன் மத்தியிலையும் ஆண்டவர் அவனை காப்பாற்றி கொண்டு வந்தார். அப்போ அவன் என்கிட்ட வந்து மனஸ்தாவப்பட்டு ஒன்று சொன்னான், பிரதர் நான் என்னை ஆராய்ச்சி பார்த்தேன், என் வாலிபத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு தவறான பாவம் செஞ்சிருக்கிறேன், அதனால் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிட்டாங்களோ. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைடா, நீ கவலைப்படாதடா, இருந்தாலும் உன் மனசில் உணர்த்திட்டதுனால நீ போய் இதை ஒரு பாவசங்கீதனம் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். கேட்குறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் போய் பாவசங்கீதனம் பண்ணான். வாலிப காலத்தில் செய்கிற ஒரு தவறு தான் அது. அது எல்லாரும் செய்கிற தப்பு தான். ஆனால் அவன் உணர்த்தப்படுறான், குத்தப்படுறான். நான் இதனால இருக்குமோ பாவசங்கீதனம் பண்ணிட்டு வந்தான். பாருங்க, அந்த கியூவில் இருக்கிற எல்லாரும் செத்து போனாங்க. ஆனால் இன்னைக்கு இவனை ஜீவனோட ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாருங்க, ஒரு வசனம் படிங்க. ஒசேயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு வாங்க. ஒசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. நம்மளை காயப்படுத்தியவர் அவரே நம்மை குணமாக்குவார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. காயப்படுத்தியவரும் அவரே, நீ மனம் திரும்பினா அவரே உன்னை குணமாக்குவார். உன் காயங்களுக்கு அவர் என்ன போடுவார்? கட்டு போடுவார். இன்னைக்கு தேவன் அதற்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினா உன் காயங்களை ஆண்டவர் கட்டு போடுவார். உனக்கு அநேக பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். எப்போ? இந்த பிரச்சனைக்கு காரணம் வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அவங்க செய்வனை வச்சுட்டாங்க, அவன் எனக்கு போட்டியா வேலைக்கு வந்துட்டான், இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் அறிவுபூர்வமான சிந்தனை. ஆத்மீக பிரகாரமா பாருங்க, நாம தேவனுக்கு விரோதமா செய்த பாவத்தினால தான் நமக்கு கிடைக்க வேண்டிய தொழில் ஆசீர்வாதம் தடைபட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நீ பாவரிக்கை பண்ணு. இயேசுவின் நாமத்தில் சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு உண்மையான பாவரிக்கை பண்ணுங்க. நாளைக்கே நீங்க அற்புதத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளைக்கு நீ அற்புதத்தை காண்ப. மறுபடியும் கையை நல்ல குலுக்கி சொல்லுங்க, இன்றைக்கு உன்னை தூய்மைப்படுத்து, நாளைக்கு நீ அற்புதத்தை காண்ப. கை கிடைக்காதவங்களாம் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு தூய்மைப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு என்னை ரொம்ப உணர வைக்கிற ஒரு பாடல் வரி என் கூட பாடுறீங்களா? நான் படிக்க பாடுறீங்களா? என்னை கழுவும் ஆண்டவரே, உம் இரத்தத்தால் நான் தூய்மையாவே. பாடுங்க. என்னை கழுவும் ஆண்டவரே, பாடுங்க. உம் இரத்தத்தால் நான் தூய்மையாவே. கண்ணை திறந்து பாடுங்க. கண்ணை மூடி பாட வேண்டாம், ஆபத்தான நேரம் இது. சோ கண்ணை திறந்து என்ன பார்த்து பாடுங்க. சொல்லுங்க, என்னை கழுவும் ஆண்டவரே, இரத்தத்தால் நான் தூய்மையாவே. யாரோ சொன்னது ஞாபகத்துக்கு வருது, படிக்க தான் சொன்னேன், பாட்டாவே பாடிட்டீங்களே. ஓகே, சேர்ந்து பாடுவோமா எல்லாரும்? என்னை கழுவும் ஆண்டவரே, சொல்லுங்க. உம் இரத்தத்தால் நான் தூய்மையாவே. ஆண்டவரே,
சொல்லுங்க. ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம் முன் நின்று நான் விலகி சென்றேன். உம் முன் நின்று நான் விலகி சென்றேன். ரெண்டு கையை விரிச்சு பிடிங்க. இயேசுவே இயேசுவே என் பாவம் அனைத்தையும் கழுவுமையா, என் பாவம் அனைத்தையும் கழுவுமையா. எல்லாரும் கூப்பிடுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே என் பாவம் அனைத்தையும் கழுவுமையா, என் பாவம் அனைத்தையும் கழுவுமையா. கையை விரிச்சு பாடுவோமா? என்னை கழுவும் ஆண்டவரே, உம் இரத்தத்தால் நான் தூய்மையாவே. இப்ப கண்ண மூடி பாடுங்க எல்லாரும். என்னை கழுவும், என்னை கழுவுங்க ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே, உம் இரத்தத்தால் நான் தூய்மையாவே. சொரை எழுப்பி ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம் முன்னிலை நின்று நான் விலகி சென்றேன். சொல்லுங்க. ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம் முன்னிலையில் நின்று நான் விலகி சென்றேன். சொரை எழுப்பி கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே என் பாவம் அனைத்தையும் கழுவுமையா, உம் தூய இரத்தத்தாலே கழுவுமையா. ஹல்லேலூயா. கண்களை திறந்து வலது கரங்களை வைத்து எல்லாரும் ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து பாடுனீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பைபிள்ல இருந்து நமக்கு ஒரு 20 நிமிஷம் இருக்கு. 2 சம்பவத்தை உங்களுக்கு காமிச்சாரேன். என்ன பேச விட்டீங்கன்னா நைட் வரைக்கும் பேசுவேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்கணும். ஆண்டவர் சிலரை அடிச்சிருக்கிறார். ஏன் அடிச்சாருன்னு நான் சொல்லித்தரேன். வாசிக்கிறீங்களா? வாசிங்க. 2 சாமுவேல், தண்ணி இருக்கா? 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 7 - 8 வரைக்குள்ள வசனத்தை யாராவது ஒருவர் படிங்க. போதும். ஆண்டவர் யாரை அடிச்சாரு வீழ்த்தினாருன்னு நீங்க எழுதியிருக்கு? ஊசா. எல்லாரும் சொல்லுங்க. பைபிள் படிச்சவங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். இங்க படிக்காதவங்க அதிகமா இருக்கிறதுனால நான் இதை விளக்குறேன். நான் விளக்குறது அவசியமா இருக்கும். உங்க கோயிலில் வந்து இன்னைக்கு தான் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இப்படி நிறைய நேரம் போவேன், ஆனால் வந்ததில்லை. இன்னைக்கு வந்த உடனே எனக்கு நற்கரண வேலையை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாகி போச்சு. அது என்ன ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாங்க? உடன்படிக்கை பேழை. சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. உடன்படிக்கை பேழை என்பது எந்த காலத்துக்கு உரியது? பழைய ஏற்பாட்டு காலத்துக்குரியது. புதிய ஏற்பாட்டு காலத்தின் உடன்படிக்கை பேழை யார்? இதே பல குழப்பம் இருக்க. ஒரே பதில், அன்னை மரியாள். உடன்படிக்கை பேழை யார் தான்? என்ன சத்தமா சொல்லுங்க. அன்னை மரியாள் தான் புதிய உடன்படிக்கையின் உடன்படிக்கை பேழை அன்னை மரியாள். ஏன்னா அவங்க தான் அந்த வார்த்தையானவரை சுமந்தாங்க.
சரி, பழைய உடன்படிக்கை பேழையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மண்ணா இருக்கும், 10 கட்டளை இருக்கும், ஆரோனின் துளிர்கோள் இருக்கும். இந்த 3 எதுக்குள்ள இருக்கும்? இந்த 3மே இயேசுதான். இயேசுதான் துளிர்கோள். அந்த சப்ஜெக்ட் வேண்டாம் இப்போ நமக்கு. இயேசுதான் மண்ணா, அப்படிதானே? இயேசுதான் வார்த்தை, அவர் தான் வார்த்தையானவர். அப்போ அந்த 3 நபரும், அந்த 3 யாருக்கு தான் குறிக்குது? இயேசுவை தான். ஸோ அந்த இயேசுவை இங்கே வச்சிருக்கிறதுனால திருவுடலா இந்த பேழையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, பழைய ஏற்பாட்டின் சட்டம் என்னன்னா, அந்த பேழையை ஆசாரியர்கள் தான் தூக்கணும். அந்த பேழையை தொடணும், தூக்கணும்னா அதை தொடணும் தூக்கணுங்கிறதுக்காக ஒரு சிலரை பரிசுத்தப்படுத்தி இருப்பார்கள். என்ன படுத்தி இருப்பாங்க? யார் பரிசுத்தப்படுத்தி இருப்பாங்க? குருக்கள் பரிசுத்தப்படுத்தி இருப்பாங்க, ஆசாரியர்கள் பரிசுத்தப்படுத்தி இருப்பாங்க. அவங்க தான் அந்த பேழையை தொடணும். சரி, இங்கே நாம் வாசித்ததில் என்ன நடந்தது என்றால், அந்த உடன்படிக்கை பேழையை ஒரு மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போறாங்க. போற வழியில நம்ம ஊர்ல இங்க இருக்குல்ல, உங்க பகுதியில் விவசாய நிலங்கள் மாதிரி இருக்கு. நம்மளை மாதிரி அந்த காலத்தில் தார் ரோடு கிடையாதா, மண்ணில் தான். அந்த வண்டி போகும்போது அந்த விவசாய நிலத்தில் அந்த காலத்தில் டயர்லாம் கிடையாது இல்லை மக்களே, என்னது தான் மாட்டு வண்டி வீல் பார்த்துருக்கீங்களா? அதுதான். அது லேசாக என்ன ஆயிட்டு, அந்த விளைச்சல் நிலத்துக்குள்ளே இறங்கின உடனே சரிஞ்சு அந்த உடன்படிக்கை பேழை என்ன ஆகுதுன்னா சரிஞ்ச உடனே அங்கே இந்த ஊசா என்கிற மனுஷன், ஐயோ ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை சரிதே, விழுந்துடக்கூடாதேன்னு சொல்லி ஓடி போய் பிடிச்சாப்ல. பிடிச்ச உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்து ஆண்டவர் ஊசாவை அடித்தார். அவர் அந்த இடத்தில் செத்தார். ஆண்டவர் செஞ்சது நியாயமா? உங்க ஊர் பஞ்சாயத்தில் என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஆண்டவர் செஞ்சது நியாயமா? அவன் உளுந்துடக்கூடாதுன்னு இந்த பார்த்தீங்களா, நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, அவன் உளுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தானே பிடிச்சான். ஆண்டவர் இப்படி செய்யலாமா? அவன் நல்லெண்ணத்தில் தானே பிடிச்சான், அப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதா? நாம இப்ப பைபிள்ல பதில் தேடுவோம். ஏன் ஆண்டவர் அடித்தார்? முத காரணம், ஊசாட்ட ஒரு துணிவு என்பது இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? துணிவு. சொல்லுங்க, துணிவுனா என்னது? தப்பா சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? அதுவும் தப்பு, அசால்ட்டு கிடையாது. தைரியம்னு கூட சொல்லிக்கிடலாம். துணிஞ்சு செஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னு அர்த்தம் என்ன? பயம் இல்லாம. பட் அந்த காரியத்தை செய்யக்கூடாது, அவன் துணிஞ்சு செஞ்சிட்டான். அதுக்கு பேர் தான் என்னது? துணிவு. இந்த உடன்படிக்கை பேழையை தூக்கிட்டு போகணும்னு ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கை பேழை சரிஞ்சா பிடிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு சிலரை புனிதப்படுத்தி வச்சிருந்தாங்க. வசனத்தை வந்து காமிச்சார என்ன படுத்தி வச்சிருந்தாங்க? தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள் தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை என்ன செய்யணும்? உழுந்தாலும் தொடணும். இவன் ஊசா தன்னை என்ன படுத்தி கொள்ளவில்லை? பரிசுத்தப்படுத்தி கொள்ளவில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஏன் பாவசியத்தனம் பண்ணு, ஏன் பாவசியத்தனம் பண்ணு, ஏன் பாவத்தை அறிக்கைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? நீ பாவத்தில் இருந்தா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ போகணும்னா உன் பாவத்தை நீ விடணும், நீ அதுல இருந்து கழுவப்படணும். நாம் எல்லாம் பாவிகளா இருந்தாலும் தைரியமா கோயில்ல வந்து இன்னைக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்றோம்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு ஆண்டவருடைய இரக்கம் தான் காரணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதே இது பழைய உடன்படிக்கையா இருந்தா இப்படி வந்து நீங்க உட்கார முடியாது, அடி விழுந்துரும் உடனே. பாவத்தோட தேவ சன்னதியில வந்து என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு தான் வரணும். இப்படி இஷ்டத்துக்கு வந்து உட்கார முடியாது, இஷ்டத்துக்கு வந்து நாக்க நீட்ட முடியாது. நற்கனை தாங்கன்னு. இங்கே எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. வலது கரம் நல்லா உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய இரக்கத்தால் நாங்கள் துணிவு பெற்று
இறை இரக்கத்தின் அரியணையை துணிவுடன் அணுகி வருகிறோம். இது நான் சொல்றதா வசனம் சொல்றதா? எபிரேயர்ல பவுலையா எழுதுறாங்க. நாம அந்த இந்த இது இரக்கத்தின் அரியணை. தைரியமா ஏன் வந்து நற்கனை வாங்க முடியுது தெரியுமா? இயேசு நம் மீது பாராட்டின இரக்கம். பாவிகளா இருந்தால் அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு யார் கொடுக்கப்படல? இயேசு கொடுக்கப்படல. அதனால அவன் பாவியான நிலைமையில, நான் பாவி அதை உணராம துணிவோட போய் அதுல என்ன வச்சிடறான்? உடம்படிக்கு வேலையில கை வச்சிடறான். அல்லேலூயா. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமியார குருக்கள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணாதம்பாங்க. ஏன் என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? என்னத்தை தான் அந்த ஆள் பண்ணாலும் அந்த ஆள்கிட்ட போய் என்ன பண்ணாத, பிரச்சனை பண்ணாத. என்ன குரு நாசம், என்ன அழகா தெளிவா சொல்லிட்டீங்க பாருங்க பழமொழி. சொல்லுங்க. குரு தோஷம், குளம்னா என்ன குளம்? ஃபேமிலிக்கே நாசம் தான் போ. இப்படி நம்ம பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால சாமியாரை நீ குறை சொல்லாத, பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்லி வச்சாங்க தெரியுமா? அபிஷேகம் பெற்றவர்கள்ட்ட போய் ஈஸியா கை வைக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க. என்ன என்னையே சொல்றீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்க ஊருக்காரங்கள்ட்ட, அபிஷேகம் பெற்றவங்கள ஈஸியா கை வைக்காத. அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஓட்டை இருக்கு பாருங்க, பிளக் பாயிண்ட், அதுக்குள்ள கையை விட்டு சுவிட்சை போட்டால் என்ன ஆகும்? எவ்வளவு நேரம் அடிக்கும்? பிரதர் வைத்து காட்டுங்கள் என்று சொல்லுகிறீர்களா? ஓகே. அதுக்குள்ள கை விட்டா ஷாக் அடிக்கும்ல. அந்த பவர் என்னன்னா, அடிச்சுட்டு சிலப்போ விடும், சிலப்போ பிடிச்சுக்கிறோம். ஆனால் அவ்வளோதான். அட் த சேம் டைம் தூத்துக்குடி அனல்சாரத்துலேருந்து பெரிய பெரிய கம்பியா கரண்ட் வருது, பார்த்துருக்கீங்களா? அதை போய் பிடிச்சு பாருங்களேன். இதை பிடிக்கிறதுக்கும் அதை பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டா? என்ன வித்தியாசம் உண்டு? அது ஹை வோல்டேஜ். பிடிச்ச அந்த நொடி கருகிருவீங்க. இது அப்படி கருக மாட்டோம். இங்கே ஷாக் அடி கத கத கத, எவனா தள்ளி விட்டா தப்பிச்சிடலாம். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமா, இந்த ஜெப நேரத்தில் அப்படி யாராவது வரும்போது அது அபிஷேகம்னு சிலர் நினைச்சிருவாங்க. கரண்ட் அடிக்கதான் தெரியாது. ஓகே. அதனால தான் சொல்றாங்க, ஹை வோல்டேஜில் போய் நீ என்ன வைக்கக்கூடாது. நீ குருக்கள் சிஸ்டர் போய் அது ஹை வோல்டேஜ், அதில் போய் நீ கை வைக்கக்கூடாது. நீ விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்படி விமர்சனம் பண்றதுக்கு பேர் தான் துணிவு. துணிஞ்சு சொல்றது. அவர்கள் செய்வதற்கு அவர்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? புரியுதா? சொல்லுங்க. ஏங்க பிஷப் வந்துட்டாரா, பேதுரு போய் தூத்துக்குடி பிஷப் வந்திருக்கிறாரா, அப்படியா உடனே கதவை திறந்து உள்ள விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? ஒரு நாளும் கிடையாது. ஃபாதர் பங்குசாமி வந்திருக்கிறாரா, நம்ம தான் பதட்டப்படுவோம். ஆண்டவர் பதட்டப்பட மாட்டார். எப்பா நீ வா, வந்து உன் கணக்கை என்ன செய்யும்பார்? ஒப்புவீம்பார். யாரா இருந்தாலும். நான் சொல்ல சரிதானே சிஸ்டர்? யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஒப்புவிக்காம அவருக்கு முன்னால போய் என்ன செய்ய முடியாது? நீங்களும் நானும் நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் சொல்றேன், அதை அவங்க ஒப்படைச்சுக்கிடட்டும். நீங்க நம்ம கணக்க பாருங்க. நான் தேவனுக்கு முன்னால எப்படி இருக்கிறேங்கிறத மட்டும் பாருங்க. இந்த ஏன் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இவருக்கு என்ன வந்துட்டு, அதை பிடிக்கிறதுக்கு அதை தாங்கிறதுக்கு பரிசுத்தப்படுத்தப்பட்டவன் இருக்கிறான். அவனுக்கு வராத துணிவு உனக்கு என்னத்துக்கு? உன்கிட்டயே ஏற்கனவே என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாத நீ பரிசுத்த வழியை ஒப்பு கொடுக்கிற, பரிசுத்த காரியங்களை நிற்கிற ஒருத்தனை போய் விமர்சனம் பண்ணலாமா? எனக்கு சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை விமர்சனம் பண்றவன், தேவனுடைய பிள்ளைகளை கேள்வி கேட்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாவ பலவீனத்தில் இருக்கிறவனா இருப்பான். பரிசுத்தம் உள்ள ஒரு பாத்திரம் அந்த கேள்வி என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். நான் சொல்றது சரிதானா? அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. ஓகே, அப்ப ஊசாவை தேவன் ஏன் அடிச்சாரு? அவர்கிட்ட இருந்த துணிவு. ரெண்டாவது காரணம் சொல்றேன். நம்ம சாமுவேல் இருக்கார் இல்லையா, அவர் சவுல் ராஜாவை கடவுள் ஒன்ன அரசனா இருந்து புறக்கணிச்சிட்டார்னு ஏன் சொன்னார்? பைபிள் படிக்கிற யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் தாங்க. பலியை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. யாரு? சாமுவேல். சாரி, சவுல். சாமுவேல் வர்றதுக்கு லேட் ஆயிட்டே இருக்கு. சாமுவேல் யாரு? ஆசாரியர். சத்தமா சொல்லுங்களேன். பலியை யார் வந்து தான் கொடுக்கணும்? ஆசாரியர் தான் கொடுக்கணும். பூசையை யார் தான் வைக்கணும்? அந்த பாசல சொன்னதான் உங்களுக்கு புரியும். அதான் சாமுவேல் வந்து கொடுக்கணும். ஆனா நான் ஊர் தலைவர் என்ன பண்றாரு? யார் வர லேட் ஆகுது? சாமி வர லேட் ஆகுது. அவருக்கு ஃபோன் அடிச்சா வந்துகிட்டே இருக்காங்க. எங்க வந்துகிட்டு இருக்கீங்க? வந்துகிட்டே இருக்காங்க. போ, ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. உடனே ஊர் தலைவர் ஆகிய சவுல் என்ன பண்ணிட்டாரு? அவர் போய் பூசை வச்சுட்டார். புரியுதா நான் சொல்றது? கை உயர்த்தி. பூசை வச்சுக்கிட்டு இருக்கும்போது யார் வரா? சாமி வராரு. உடனே சாமி என்ன பண்ணுவாங்க? பங்களாவை காலி பண்ணிட்டு பிஷப் ஹவுஸுக்கு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. என்னடா நீங்க பண்ணிட்டு கிடக்கீங்க? நான் வைக்கிற பூசை நீ வச்சுட்டு கிடக்க. கோபம் வருமா வராதா? அதான் சாமுவேலுக்கு வந்துச்சு. என்ன நான் வைக்கிற பலியை நீ வச்சிட்டு இருக்க, உன்னால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு அவருக்கு கோபம் வந்து சொல்றாரு, இன்றிலிருந்து ஓ மேல இருக்கிற ராஜரீக அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன செய்விடுவா? எடுத்துருவார் அப்படிங்க. நான் செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செய்யணும். நான் வண்டியை இழுத்துட்டு போற வேலையை தான் நான் செய்யணும். நான் தாங்கி பிடிக்கிற வேலையை நான் செய்யக்கூடாது. நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுதா? கைகளை உயர்த்தி, நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஆராதனை. பக்கத்தில் உள்ள அக்காவுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை மட்டும் செஞ்சா போதும்னு சொல்லுங்க. பெரிய பெரிய ஊழியத்தை எல்லாம் நீங்க செய்ய போக வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சா போதும். எனக்கு இப்போ கொஞ்ச நாள் அதைத்தான் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீ செய்ய வேண்டியது மட்டும் செஞ்சா போதும், ரொம்ப ஒன்று நீ ஒன்று போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அதான் பைபிள் பாடம். நீ செய்ய உன் நிலைமை என்னையோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சா போதுங்கிறாங்க. கீழ்பிடிஞ்சிருவோமே. நான் பேசுகிறது உங்களுக்கு புரிகிறதா தேவஜனமே? என்ன புரிகிறது? உங்களை இப்படி சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உனக்கு என்ன ஊழியமோ அன்பிய தலைவியா அது மட்டும் செய். நீ பங்குச்சாமி லெவலுக்கு யோசிக்காத. நான் பேசுறது புரியுதா? நம்ம வேலை என்னவோ ஆமென் ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போ. இல்லைன்னா தேவன் கை நீட்ட வேண்டியது வந்துடும். ஊசாவை ஏன் கை நீட்டினாருங்கிறது புரியுதா உங்களுக்கு? கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லலாமே ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஊசாவை யார் தான் அடிக்கிறா? ஆண்டவர் தான் அடிக்கார். அடிச்சு காலி பண்ணிட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் இன்னைக்கு. ஊசாவை அடிச்சு காலி பண்ண மாதிரி நான் செய்ய மாட்டேன். உன்னை அடிச்சாலும் உன் காயத்தை நான் மறுபடியும் என்ன செய்வேங்கிறார்? கட்டுவேன். காரணம், உங்களை என்னை ஆண்டவர் நேரடியாக பார்க்கல. உங்களுக்கும் எனக்கும் நடுவில், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒருவர் நிற்கிறாரு. அவருக்கு பேர் இயேசு என்று பெயர். உங்களை என்னையும் பிதாவாய கடவுள் யார் வழியாக பார்க்கிறார்? இயேசுவின் வழியாக பார்க்கிறார். ஆகவே நாம் கிருபை பெற்றவர்களாய் வாழுகிறோம். அல்லேலூயா. நான் பேசுற எல்லாருக்கும் புரிகிறதா மக்களே? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. உங்களை என்னையும் பிதாவாகிய தேவன் யார் வழியா பார்க்கிறாரு? அப்ப நான் இப்ப இப்படி நிக்கணும், எனக்கு முன்னால யார் நிக்கா? அப்ப பிதா என்ன பார்க்கும்போது இயேசுவின் முகத்தின் வழியாக தான் என் முகத்தை பார்க்கிறார் இல்ல. அதனால தான் நான் தைரியமா அவருடைய கோயிலில் வந்து நிற்கிறேன். சரி போகட்டும். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன், நேரம் முடிஞ்சிட்டு.
ஒரு அரசரை ஆண்டவர் அடிக்கிறார். ஒரு விஷயம் சொல்றேன், ஆண்டவருக்கு எதிராக ஒருத்தன் குற்றம் புரியும் போது அவன் அரசனா இருந்தாலும் ஆண்டவர் அடிப்பாரு, அவன் தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஆண்டவர் அடிப்பாரு, அவன் சாதாரண மனுஷனா இருந்தாலும் அவன் ஆண்டவர் என்ன செய்வார்? அவன் அடிப்பார். அவன் யாரா இருந்தாலும் அடிப்பார். கேட்குதா எல்லாருக்கும்? அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. சரி, ஒரு அரசனை ஆண்டவர் அடிக்கிறார். வாசிங்க பைபிள்ல 2 குறிப்பை எடுக்குவாங்க வேகமா. இதை தியானிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு நம்ம திருப்பலிக்கு போயிடலாம். ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு, வேகமா எடுங்க. 2 குறிப்பேடு 26வது அதிகாரம் 20வது வசனம். தலைமை குருவான ஒரு நிமிஷம்ப்பா. 2 குறிப்பேடுக்கு எல்லாரும் முதல்ல வாங்க. வந்துட்டீங்களா? சிலருக்கு வீடை கண்டுபிடிக்க முடியல, உதவி செய்யுங்க. 1 குறிப்பேடுங்கிறவங்க வீட்டுக்கு முன்னால இருப்பாங்க. 2 குறிப்பேடு. வீடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்க. படிங்க இப்போ. 2 குறிப்பேடு 26ல் 20. தலைமை குருவான அசரியாவும் மற்ற எல்லா குருக்களும் அவன் நெற்றியில் தொழுநோய் பற்றியிருந்ததை கண்டனர். உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தனர். உசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே வெளியேறினான். உசியா என்கிற ஒரு இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவை ஆண்டவர் என்ன செய்து விட்டாராம்? தண்டிச்சிட்டாராம். எப்படி ஆண்டவர் தண்டிச்சாராம்? அந்த ராஜாவுடைய நெத்தியில என்ன வந்துட்டான்? குஷ்டம் வந்துட்டு. தொழுநோயின்னு நல்ல தமிழ்ல சொல்றீங்க, பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. நம்ம பாஷையில சொன்னா என்ன வியாதி அது? குஷ்டம் வந்துட்டு. இப்பெல்லாம் அந்த வியாதி பெருசா சுகமடைஞ்சிட்டு இப்ப அது தொத்து வியாதி கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த காலத்துல அந்த வியாதியை குறித்து ரொம்ப என்ன இருந்தது? பயம் இருந்துச்சு. அது தொத்து வியாதியின் பயந்தாங்க, தீட்டுன்னு சொன்னாங்க. ஒருத்தனுக்கு தொழுநோய் வந்துட்டுன்னா அவன் கடவுளால் தண்டிக்கப்பட்டவன்னு நினைச்சாங்க. அதனாலதான் இந்த உசியா ராஜாவை ஆண்டவர் என்ன செய்யறார்? அடிச்சார். அடிச்சதை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அவருக்கு என்ன வந்துட்டு? தொழுநோய் வந்துட்டு. அதை பார்த்த மற்ற தேசத்து மக்கள் எல்லாம், தளபதிகள் எல்லாம் அவனை தேசத்தை விட்டு வெளியே விரட்டலான்னு யோசித்தாங்களாம். இருக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த உசியா ராஜாவை ஆண்டவர் ஏன் அடிச்சார் தெரியுமா? அதே 2 குறிப்பேடு 26வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை படிங்க. வேற எங்கேயோ போவாதீங்க, அதே அதிகாரத்தில் அதே இதுல 16வது வசனத்தை படிங்க. உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டான். என்ன கொண்டான்? படி. தான் அழிவுறும் அளவிற்கு ஆணவம் கொண்டான். என்ன கொண்டான்? என்ன கொண்டான்? அவனுக்கு அடி விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஆண்டவர்ட்ட இருந்து அவனுக்கு அடிவள, உசியா ராஜாவுக்கு அடிவள காரணம் என்ன? ஆணவம். சொல்லுங்க. ஹalleluya. நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் யாரு? நான் யாரு? நான் ராஜா. நான் தான் எல்லாம் செய்வேன். நான் தான் வீட்டுக்கு ராஜா. நான் குடிப்பேன், நீ சிக்கன் பொரிச்சு தரணும். யாரும் கேள்வி கேட்க கூடாது. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. சில வீட்டில் சில அம்மாக்கள் தான் ராஜாவா இருப்பாங்க. நான் தான் ராஜா, நீ என்னதான் உழைச்சிட்டு வந்தாலும் வீட்டை யார் தான் கொண்டு போகணும்? நான் தான் கொண்டு போகணும் அப்படின்னு. நானே ராஜா, எல்லாமே நான் தான் அப்படின்னு பெருமை, அப்படிங்கிற ஆணவம். ஒன்று கவனிச்சுக்கிடுங்க. நம்ம அநேக பேர் தேவனிடம் இருந்து அடி வாங்குறது எதனால தெரியுமா? ஆணவத்தினால தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? பெருமை உள்ளவனை கடவுள் எதிர்க்கிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். பைபிள்ல இந்த பாவம் செய்யறவனை மட்டும்தான் கடவுள் எதிர்க்கிறான்னு இருக்கு. விபச்சாரம் பாவம் பண்றவனை கடவுள் எதிர்க்கிறான்னு பைபிள்ல இல்லை, அவனை மன்னிச்சிடறான்னு இருக்கு. ஆனா பெருமை உள்ளவனை கடவுள் என்ன செய்யறாரா அப்படின்னு அர்த்தம் என்ன? நமக்கு எப்ப பெருமை வருதோ அப்பொழுது ஆண்டவருக்கு நாம் எதிரியாக மாறிவிடுகிறோம். ஆண்டவர் நம்மளை எதிரியா நினைக்கிறார்.
ஆண்டவருக்கு எதிரியாக முடியுமா? எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் நாம வெறும் அற்பமானவர்கள்னு சொல்றீங்க? மூச்சில சுவாசமுள்ள யாவும் அற்பமானவர்கள் தான். ஆமேன்னு சொல்லுங்க. இங்க எதுக்கு ஜாதி ஆணவம்? இங்க எதுக்கு மொழி இன ஆணவம்? இங்க எதுக்கு நாங்க இந்த குடும்பம் அப்படிங்கிற ஆணவம்? இங்க எதுக்கு நாங்க 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 எந்த வகையரா தெரியுமா அப்படிங்கிற ஆணவம்? ஆண்டவர் ஒரு அடி அடிச்சா நீயும் நானும் தாங்க முடியுமா? சொல்லுங்களேன். அந்த அடியை தான் அடிச்சார். இவர் ராஜாவா இருந்தார், ஆணவம் கொண்ட உடனே அடிச்சார் ஒரு அடி. அவருக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. ராஜாவே ராஜாவேன்னு தொழுதுகிட்டு இருந்தவன் பூரா இவரை எங்கேயா துரத்தி விட்டுறலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பாத்தீங்களா? உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இந்த செய்தியை சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். இந்த கோயில்ல ஒரு 10 பேர் ஆணவம் கொண்டவங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த கோயில்ல தேவனுடைய மகிமை இருக்காது. ஆணவம் கொண்டவர்கள் இருக்கிற இடத்தில் தேவனின் மகிமை இருக்காது. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இந்த உசியா ராஜா ஆணவம் கொண்டதால் கடவுளுடைய மகிமை தேவனின் ஆலயத்தை விட்டு விலகி போனதா பைபிள் சொல்லுகிறது. உசியா ராஜா எப்ப செத்தானோ அந்த வருஷம் கடவுளின் மகிமை தேவாலயத்தை நிரப்பியதா. நான் சொல்லல. எசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு வாங்க. 6வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. எசையா 6வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. உசியா அரசர் என்னைக்கு செத்தானோ அந்த ஆண்டில் அன்னைக்கு தான் தேவ மகிமையை எசையா தீர்க்கதரிசி பார்க்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆணவம் கொண்டவன் இருக்கிற இடத்துல எது வராது? கடவுளுடைய மகிமை இருக்காது. நான் எங்க வீடு, எங்க குளம், எங்க நான் என்னுடைய திறமை, என் படிப்பு, அந்த ஆணவத்தோட நம்ம இருந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், அங்கே தேவனின் மகிமை இருக்காது. தேவனுடைய மகிமை விளையும். பாருங்க, உசியா ராஜா செத்த ஆண்டுல தான் எசையாவுக்கு காட்சி கிடைக்குது. தேவனுடைய ஆலயத்தை கடவுளுடைய மகிமை என்ன செய்ததாம்? நிரப்பியது. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு மத்தியானம் 2வது செஷன்ல உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, தாழ்ச்சிய ஆடையா எல்லாரும் என்ன செஞ்சுக்கிடுங்க? அணிஞ்சுக்கிடுங்க. ஆமீன் சொல்றீங்களா? கை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க படிச்ச ஸ்கூல்ல எத்தனை சப்ஜெக்ட் இருந்துச்சு? 5ஆமா? சரி, எனக்கு இந்த சிபிசி என்னெல்லாமோ படிக்கிறீங்களா, அதில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? யாரும் படிக்கலையா? இங்கே 5ஓ 10ஓ இருக்கு. 10 சப்ஜெக்டாவது இருக்கு இல்லையா? ஓகே. காலேஜுக்கு போனால் அங்கே 5-6 சப்ஜெக்ட் இருக்கு. ஏசு ஆண்டவர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏசு ஆண்டவர் ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்காரு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? என்னப்பா? அதான் இந்த ஸ்கூல். ஓகே. அது சிஸ்டர் வச்சிருக்கிற ஸ்கூல் கிடையாது. ஏசு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு ஸ்கூல் உண்டு, ஒரு யூனிவர்சிட்டி உண்டு. அந்த யூனிவர்சிட்டியில 2 சப்ஜெக்ட் தான் உண்டு. அழகா சொல்றாங்க பாருங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடா? உங்களுக்கு டாக்டரேட் தாரேன் சீக்கிரமா. 2 சப்ஜெக்ட் தான் உண்டு. அந்த சப்ஜெக்டுக்கு பேர் என்ன தெரியுமா? கனிவும் மனத்தாழ்மை. சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே வந்துட்டு உங்க சுமை என்கிட்ட இறக்கி வைங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னிடத்தில் வந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்ப இயேசு வச்சிருக்கிற யூனிவர்சிட்டியில 2 சப்ஜெக்ட் தான். ஒன்னு என்னது? சொல்லுங்க மக்களே. எத்தனை பேர் அதை படிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்ப தேவ மகிமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற அடியிலிருந்து நாம தப்ப முடியும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஜெபமனோமா? எல்லாரும் எழும்பி நிற்போம்.
நமக்கு வரக்கூடிய நிறைய போராட்டத்துக்கு காரணம் நம்மகிட்ட இருக்கிற பாவ பலகீனங்கள். இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? இப்போ பிரைஸ் தி லார்ட். வேற யாரையோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவளால வந்துச்சு, அவனால வந்துச்சு, அப்படி நமக்கு தோணும் எப்பவுமே. அப்படி சொல்லாதீங்க. நாம தான் காரணம். நம்மகிட்ட இருக்கிற தேவன் அறிவிருக்கிற ஒரு பாவ பலகீனம் நம்மகிட்ட இருக்கு. இப்பவே அந்த மொபைல் இருக்கிற அந்த தேவையில்லாத கான்டாக்டை பிளாக் பண்ணி பாருங்க. தேவ மகிமை ஒன்று நிரப்புறதை நீ பார்க்க முடியும். நான் சொல்றது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. தேவன் விரும்பாத ஏதோ ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்கு, அதை நிப்பாட்டி பாரு. தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். விடுதலை வந்து உங்களை நிரப்பும். அல்லேலூயா. ஆகவே ஜெபம் பண்ணுவோமா? அந்த பாடல் நான் படிச்சேன், அந்த பாடலை திரும்ப பாடுவோமா? என்னை கழுவும் ஆண்டவரே, உம் இரத்தத்தால் நான் தூய்மையாவேன். எல்லாரும் படிப்போமா? அதனுடைய அணு பல்லவி என்னன்னா, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். அதான் அணு பல்லவி. ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், பாவம் செஞ்சதுனால் உம்முடைய முன்னிலையிலிருந்து விலகி சென்றேன். இயேசுவே இயேசுவே என் பாவம் அனைத்தையும் கழுவும் ஐயா. இதுதான் அந்த பாடல். பாடுவோமா? ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிடுவோம். உண்மையான மனஸ்தாபத்தோட நம்முடைய முன்னிலையில சிலுவையில தொங்குற ஆண்டவர்கிட்ட நம்மளை விட்டு கொடுப்போம். என்னை கழுவும் ஆண்டவரே, உம் இரத்தத்தால் நான் தூய்மையாவே. பாடுங்க. என்னை கழுவும் ஆண்டவரே, உம் இரத்தத்தால் நான் தூய்மையாவே. சொல்லுங்க எழுப்பி. ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், நிலை நின்று நான் விலகி சென்றேன். ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், முன் நின்று நான் விலகி சென்றேன். கையை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என் பாவம் அனைத்தையும் கழுவும் ஐயா, என் பாவம் அனைத்தையும் கழுவும் ஐயா. சத்தம் எழுப்பி எல்லாரும். இயேசுவே 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 என் பாவம் அனைத்தையும் கழுவும் ஐயா, என் பாவம் அனைத்தையும் கழுவும் ஐயா. கையை விரிச்சு பிடிச்சிட்டு என்னை கழுவும் ஆண்டவர் இயேசுவே, உங்க இரத்தத்தால் நான் தூய்மையாவே. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர் துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே எங்களை கழுவும், இயேசுவே எங்களை கழுவும், உம் பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும். எங்கள் பாவங்கள் சிவந்த செந்தூரம் போல இருந்தாலும் உறைபனியிலும் அதை வெண்மையாய் மாற்றுகிற உங்க இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நான் அடி வாங்கி இருக்கிறேன். அதற்கு காரணம் நீர் வெறுக்கிற பாவத்தை நான் விரும்பி செய்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. இனி எனக்கு அந்த பாவம் வேண்டாம், நீங்க எனக்கு வேணும் டாடி. உங்க அன்பிலிருந்து பிரிக்கிற எதுவும் எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இயேசுவே, உங்க அன்பிலிருந்து பிரிக்கிற எதுவும் எனக்கு வேண்டாம். என்னை உங்க சொந்த பிள்ளையா ஒப்பு கொடுக்கிறப்பா. கையை விரிச்சு கேளுங்க. நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே
உம் பரிசுத்த ஆவியினால் இதே பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே. அவர் எங்களை நீதியின் பால் நடத்துவாராக. உண்மையின் பால் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே. உம் திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே வாழ்க வாழ்க வாழ்க